ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து ஒரு லைவ் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா தொட்டில் வலை போட்டு கெண்டை மீன் பிடிக்கிறது, அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்க போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழும்பணும். அதனால் போய் பார்க்கலாம் எப்படி மீன் பிடிச்சிருக்காங்க, மீன் இன்றைக்கி உழுதா என்னென்னு பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் நண்பர்களே, மீன் எப்படி பிடிச்சிருக்காங்க என்னங்கிறத பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வந்துட்டோம், தெரியுதா? நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு பாருங்கள். இந்த ஜிலேபி மீன்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிது. இங்கே எனக்கே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பிரைட்னஸை பிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதெல்லாம் ஜிலேபி மீன் தான். அந்த ஓடுதா, அதெல்லாம் ஜிலேபி மீன். இல்லை மீனை பாருங்க, அம்மா தெரியுதா? இது அவ்வளோ குட்டி மீன். இது பாருங்கள் எப்படி நெடுன்னு நிற்கிது பாருங்க, அவ்வளோ குட்டி மீன். பார்க்கலாம். அங்கே அநேகமாக தூண்டி போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். டீமேட் காலையிலே வந்தான்னாங்க, ஆளையே காணும், ஒருத்தனையும் காணும், எல்லாம் உள்ளே நிற்பாங்கன்னு நினைக்கேன். ஆனால் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய ஜிலேபிலாம் நிற்கிது. அவங்களத்தான் ஆளை காணும். என்னங்க ஒரு மூட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. பாருங்க, மீன் அவ்வளோ நான் ஏறிட்டு கிடக்கு. ஏறது விட்டீங்களா? இந்த தண்ணி அடைச்சிட்டாங்க. நேற்று தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது, இன்றைக்கி தண்ணி அடைச்சிட்டாங்க, அதனால் மீன் வரத்தில்லை. நானும் எதிர்பார்த்து வந்தேன், நிறைய மீன் கிடக்குன்ட்டு. ஆனால் 1-2 சின்ன மீன்கள் துள்ளிக்கிட்டு கிடக்கு. இந்த அளவுக்கு மீன் அவ்வளோ இல்லை. ஒரே விரால் மீன் நிற்கி, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இருங்க ஜூம் போகிறேன், காணும். அது கூட மறைஞ்சிட்டான். ஒரு மீன் துள்ளி உளுந்து அப்படியே கிடக்கு வருங்கண்டா, இல்லைங்களா? ஒரு நல்ல படா சைஸ் ஜிலேபிகள் நிற்கி. அம்மா பெரிய கெளுத்தி மீன் செத்து கிடக்கு. கெளுத்தி மீன் இல்லை, தேலி மீன். எக்கச்சக்கம் குட்டி மீன். ஆனால் ஃபுல்லாக குட்டி குட்டி மீன்கள் நிறைய கிடக்குங்க பாருங்கள். எப்படி கிடக்கு தெரியுதா அவங்களுக்கு? இதெல்லாம் மீன் பாருங்க. யாரோ வந்து கெளுத்தி மீனெல்லாம் தேலி மீனெல்லாம் நைட்டு வெட்டியிருக்காங்க, யாரோ வச்சு வெட்டி போட்டு போயிருக்காங்க. மீன் தேலி மீன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மீனை ஃபுல்லாக வெட்டி போட்டிருப்பாங்க போல இருக்குது. இந்த அங்கே ஒரு மீன் செத்து கிடக்கு. இந்த இதில் வச்சு பிடிச்சிக்கோங்க, நான் அங்கிட்டேருந்து களைச்சி விட்றேன், உள்ளே வரும். இல்லை நம்ம பிடிச்சி விட்ட மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது திருப்பி அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு
அதனால் வந்து அவங்களுக்காட்டு மீனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு இது பண்ணி விடுவோம். போய் சாப்பிட்டு போகிறாங்க. மீனை பிடிச்சி சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை வேஸ்ட்டு தான் பண்ணக்கூடாது. பிடிச்சிங்களாண்ணே? நல்லா ஒட்டா பிடிச்சிருங்க. இப்போ களைச்சி விட்றேன். இங்கேயே வந்து விழுவும், பார்த்துக்கோங்க. உங்கள் காலுக்குள்ளே இங்கே வரைக்கும் வச்சுக்கோங்கண்ணே. இங்கே உங்கள் காலுக்குள்ளே வச்சுருக்கீங்களா? அதை காலுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த இதில் தூக்கிட்டு இருக்கு பாருங்க, இது உள்ளே விழுந்து கீழோடி போயிடும். கரெக்டாக வைங்க, நான் தட்டி விட்றேன். மீன் நிற்கா ஓரளவுக்கு நிற்கி ஒரு 20 மினிட் இருக்குது. தட்டி விடவா? காலுக்குள்ளே தான் நிற்கி, போக மாட்டேங்கி. வந்ததா மீன்? வந்ததா? தூக்குங்க. அந்த ஒரு மீன் வழி போகுது. அந்தால ஓரளவுக்கு வந்திருக்குல்ல, கொஞ்சம் சின்ன சைஸு. ஓரளவுக்கு மீன் வந்திருக்கு. ஜிலேபி கிடைக்குண்ணே. ஜிலேபி ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்கு. ஆமாம், அப்போ வரும்போது நிறைய நின்றுது. ஆமாம் ஆமாம், இங்கேயும் உள்ளே ஏறுது. ஆனால் இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வேணால் நீங்கள் வேணால் ஒரு ஆள் இதை காலுக்குள்ளே வச்சு பிடிச்சிக்கோங்க. இதில் காலை இப்படி உள்ளே வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்கண்ணே. ஒரே ஒரு ஆள் நின்று இப்படி பிடிச்சிக்கோங்க. என்ன கொண்டா நான் பிடிக்கேன், நீங்கள் உள்ளே போய் அதை மட்டும் களைச்சி விடுங்க. அது பாருங்க, வருது பாருங்க. அவ்வளோ பிடிங்க, அப்படி பிடிங்க. அதை தட்டிட்டு வாங்க. மேலே அங்கிட்டு போயிருங்க. அதை தட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கலாம். என்னதை கொட்டி விட போறீங்க? பிடிச்சிருக்கீங்க, கொண்டு போயிருங்க. பைக்கு தானே கொண்டு வந்துருக்கீங்க, சுமக்கிறது இதுலேருந்து மேலே சுமந்துருங்க. அவ்வளோதான். காலாங்கரிக்கா தலையில் சும்மாட கட்டி ஒரு தாரை தூக்கிட்டு போன மாதிரி கொண்டு போயிருங்க. அவ்வளோதானே. பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ செத்து போயிடும். அவ்வளோ இறங்குது இல்லை உள்ளேருந்து. ஹலோ, நீங்கள் ஒரு ஆளே நின்றுக்கலாண்ணே. ஆனால் ஓட்டை கடைக்கு பார்த்து வைங்க. இந்த வேறு சைடு திருப்பிக்கோங்க. அதான் அவ்வளோ ஏறிடுது இறங்குது. இந்த சைடு மீன் நிற்கி உள்ள. வைங்க. பிடிக்கிறதா நான் கழிச்சுறேன். ஆமாம், இந்த இங்கே பிடிச்சிட்டேன். இதில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. அது தூக்கி வச்சுருங்க மேலே. ரைட்டு. ஆமாம், இது பிடிக்குது. என்னால் எனக்கு நிற்கணும் பாரு. அங்கிட்டு போயிருக்காதுண்ணே. அதில் தண்ணி ஆழம் கிடையாது, அதனால் உள்ளே ஏறி போக வாய்ப்பு இல்லை. இதில் தான் உள்ளே கிடக்கு. அந்த முக்கில் நிற்க அவ்வளோ வருது பாருங்க. என்ன காணும்? சின்னதாக ஓடி வருது. சின்னது தான் வருது, பெருசு வரல. இந்த வருது ஒன்று வந்துட்டு, அதுவும் வருது.
அதே மாதிரி சின்னது தான் நிறைய வருது உங்களுக்கு. ரெண்டு 3 4 அடிங்க. பத்துங்க. அங்கே போகுது, திருப்பி யாருது, இங்கிட்டு வாங்க. அது உள்ள நிற்கும் கிடங்கு. அவ்வளோ மொத்தமாக இறங்கிச்சு போச்சுன்னு ஒரு கூட்டம். கிட்டல உள்ளே இறங்கி அங்கே தான் உள்ள அந்த சைடில் தான் நல்லா நிற்கி. தூக்கிடுமா இல்லாட்டி? எடுத்து